இயல்பா தன்னுடைய உடம்பு எப்பொழுதெல்லாம் தனக்கு மூச்சு வந்து இடகலையில போகணும் வலகலையில போகணும்னு உடம்புக்கு நல்லா தெரியும். சோ உடம்பே தேவையான நேரத்தில் தேவையான பக்கத்தில் தன்னுடைய சுவாசத்தை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வசதியை வந்து இறை வந்து அழகா படைச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம், வலகலையில போனா இந்த மாதிரி பண்ணலாம், இடகலையில போனா இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்களை மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். இது சரக்கலை. அப்ப வந்து சரக்கலை தெரிந்தவனிடம் சரசம் பண்ணாதே அப்படிங்கிற பழமொழி எல்லாம் பொய்யா அப்படின்னா இல்லைதான். எதற்காக அது சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த தேவைகளுக்காக மூச்சை மாற்றக்கூடாது, மூச்சிற்காக தேவையை மாற்ற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வலகலையில போகும்போது இந்தந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னா அந்தந்த வேலைகளை செய்யலாமே தவிர இந்த வேலையை செய்வதற்காக நான் வலகலையை மாற்றக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, தேவை அறிந்துதான் மூச்சுக்காற்று என்ன பண்ணுது, வலகலையும் இடகலையும் மாறி மாறி சுவாசம் செய்து கொண்டு இருக்கு. நீங்க ஒருவேளை உங்களுடைய தேவைக்காக மூச்சை மாற்றினால் அது உடம்பு வந்து என்ன பண்ணும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உடம்பு இயல்பாவே நோயை கொண்டு வர விளைவிக்கும். ஏன்னா வலது பக்கம் தேவைங்கிறனாலதான் வலது பக்கம் சுவாசிக்குது. நீங்க இடது பக்கம் அதை மாத்தணும்னு நினைச்சு மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், உடம்பு வந்து ஒரு எதிர்மறை தன்மையை விளைவித்து உடம்புல அது ஒரு நோயா வந்து கிரியேட் பண்ணிடும். சோ நம்முடைய தேவைகளுக்காக மூச்சை மாற்றக்கூடாது, நம்முடைய மூச்சிற்காக என்ன பண்ணலாம், வலகலையில போகும்போது இந்தந்த வேலைகளை செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்குது, இடகலையில போகும்போது இந்தந்த வேலைகளை செய்யலாம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ அதற்கேற்றாற் போல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வேலைகளை மாற்றிக்கொள்ளணுமே தவிர தன்னுடைய மூச்சை வந்து எப்பொழுதுமே மாற்றக்கூடாது.